அவர் நியாய தீர்ப்புக்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது, எந்த சபையும் தப்பிக்க முடியாது. அவருக்கு முன்பதாக நிற்கும் போது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இன்னைக்கு செல்போன்ல படம் பிடிக்கிறோம், வேணானா டெலீட் பண்ணிடுறோம். அவர் படம் பிடித்து வச்சிருக்கிறாரு, மொத்த ஸ்க்ராலும் அவர் கையில இருக்கிற. அவர் ஓபன் பண்ணி விட்டாருன்னா, நம்மளை குறித்து அவர் ஓபன் பண்ணி வச்சார்னா, சிங்காசனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோம், எந்தெந்த காரியங்கள் செய்தோம், எவ்வளவு நேரம் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் வேத வாசித்தோம், எவ்வளவு நேரம் ஊழியத்திற்காக செலவு செய்தோம், எவ்வளவு நேரம் சபையின் காரியத்துக்குள்ளே பங்கு கொண்டோம், எல்லாம் அதுல வந்துடும். எத்தனை மணி நேரம் செல்போன்ல செலவு செய்தோம், எத்தனை மணி நேரம் டிவி சீரியல்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம், எத்தனை மணி நேரம் கதை பேசி கொண்டிருந்தோம், எத்தனை மணி நேரம் வேலை 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 பணம் பணம் பணம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம். எல்லாம் எங்க வருமா? சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே நம்முடைய லிஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஒரு பெரிய ஸ்கிரீன் திறக்கப்படும். அதுல எத்தனை வருடங்களாக அந்த ரோல், கேமரா ரோலை யாராலையும் அழிக்கவே முடியாதுங்க. நம்ம நினைக்கிறோம் செல்ஃபோனில் வர மாதிரி எப்போ வேணால் டெலீட் பண்ணிடலாம், பேக்கப் எடுக்கலைன்னா ஒன்றும் வராது நம்ம நினைக்கிறோம். அவர் பெரிய பேக்கப் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்கள் நீ ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஆண்டவருக்காக எதை சாதித்து கொண்டிருந்தாய்? உனக்காக ஜீவனையே கொடுத்தேனே, உனக்காக விலையேற பெற்ற ரட்சிப்பையே கொடுத்தேனே,